வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிப்பதன் மூலம் எமது விடுதலைசார் அரசியலை முன்கொண்டு செல்ல முடியும் என்று கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு வசதியாக பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கல்வி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சத்ருகுண்டான் படுகொலை நினைவு தூபியில் புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்ட உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பலபந்தமாக கழற்றி எடுக்கப்பட்டுள்ளது. தெற்கின் தேர்தல் வெற்றி நாள் என்பது தமிழர்களுக்கு இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம் என்று அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். இலங்கை பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கனடா வேண்டுகோள் விடுத்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் இத்தாவில் மற்றும் முகமாலை கிராம அலுவலர் பிரிவுகளில் கண்ணிவெடி அகற்றப்பட்ட பகுதிகள் மக்களிடம் விரைவில் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மட்டக்களப்பில் 6 அகவையுடைய மாணவியொருவர் உலக சாதனை ஒன்றை நிலைநாட்டியுள்ளார். மத்திய சிரியாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளது. பொலிவியாவில் காட்டுத்தீ பரவி வருவதனால் அந்நாட்டில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிப்பதன் மூலமே எமது விடுதலைசார் அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிப்பதன் மூலமே எமது விடுதலைசார் அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு ஒரே ஒரு வழியாக அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட பிரசாரம் மற்றும் துண்டு பிரசுரம் வழங்கல் நிகழ்விற்கு மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பிரசாரத்தில் ஈடுபட்டோரின் துண்டு பிரசுரம் பறிக்கப்பட்டு அடாவடித்தனம் புரியப்பட்டதுடன் பிரசாரத்தில் ஈடுபட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு பிரசாரத்தில் ஈடுபட முடியாது எனவும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் இந்த அடாவடித்தன செயற்பாடு குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாசால் அங்கு ஊடக சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை போலீசாரின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதன் அவசியம் குறித்த துண்டு பிரசுரங்களும் விழிப்பூட்டல் செயற்பாடுகளும் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி கிழக்கில் இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் மக்கள் மத்தியில் துண்டு பிரசுர விநியோகங்களையும் விழிப்புணர்வு கருத்தரங்குகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். மக்கள் மத்தியில் எமது கோரிக்கையை ஏற்பதாக ஆதரவு கருத்தை நீட்டி வருகின்றார்கள். இன்று தமிழ் தேசிய பரப்பிலே டீல் அரசியல் மேலோங்கி வருகின்றது. தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிவித்திருப்பதானது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் சஜித்தை தமிழ் மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும். தென்னிலங்கையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கான சிங்கள பௌத்த வாக்கு வங்கியை அதிகரிப்பதுதான் அவர்களினுடைய உண்மையான நிகழ்ச்சி நிரல். இதை உறுதிப்படுத்துவது போல தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பகிரங்கமாக சஜித்துக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துவிட்டு இரகசியமாக ரணிலோடு கூடி குழாவி பகிரங்கமாக அவரை வீட்டுக்கு அழைத்து பொன்னாடை போர்த்துகின்றார். மகன் பகலில் சஜித்தோடும் பின்னேரங்களில் பொது வேட்பாளரோடும் நிற்கின்றார். மாமி ரணிலை ஆதரிக்கின்றார். மருமகள் சஜித்தோடும் ரணிலோடும் மாறி மாறி உறவு கொண்டாடுகின்றார். இப்படியாக ஒரு டீல் உச்சம் பெற்று காணப்படுகிறது. இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் பொது வேட்பாளர் என்று இன்னொரு கோஷ்டி. இவர்களினுடைய நிகழ்ச்சி நிரலை அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னின்று நடாத்தி கொண்டிருக்கின்ற வடமாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவது விருப்பு வாக்கை பொது வேட்பாளருக்கு அளித்துவிட்டு இரண்டாவது விருப்பு வாக்கை தென்னிலங்கை வேட்பாளருக்கு அளியுங்கள் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இவர்களினுடைய நிகழ்ச்சி நிரலும் சிங்கள பௌத்த வேட்பாளர்களை வெல்ல வைப்பது. அதாவது ஒரு நபருக்கு கிடைக்காத வாக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற இன்னொரு நபருக்கு கிடைத்துவிடக் கூடாது என்கின்ற நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் புதிதாக ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி
அவருக்கு தமிழ் மக்களை வாக்களிக்க வைப்பதுதான் இவர்களினுடைய சூதாட்டம். தமிழ் மக்கள் இந்த இடத்திலே விழிப்பாக இருக்கிறார். அரசியல் டீல்களும் சூதாட்டங்களும் பித்தலாட்டங்களும் அதிகரித்து தமிழ் மக்களினுடைய உரிமைக்கான விடுதலை அரசியலை முற்றாக முடக்குவதற்கு ஒரு பாரிய சதியிடம் வந்தார். இதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு இன்று தமிழர் தாயகத்தில், வடகிழக்கில், ஈழத்தில் ஒற்றையாட்சியை எதிர்த்து அரசியலை நடாத்துகின்ற ஒற்றை தரப்பான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கோரிக்கையை தமிழ் மக்கள் ஏற்று 50,000 மாவீர செம்மல்களினுடைய தியாகத்தை மனதிருத்தி வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது மாத்திரம்தான் எமது விடுதலை சார் அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கும். நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரித்தால் மாத்திரம்தான் எதிர்காலத்தில் என்றால் தமிழர்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அவர்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் சிங்கள பௌத்த வேட்பாளர்களினுடைய மனதில் ஏற்படும். அல்லது மாறி மாறி டீல் அரசியல் தான் மேலோடும். இன்று கூட சகலரும் பிரச்சாரங்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு மேற்கொள்ளப்படாத தடைகள் வடமராட்சி கிழக்கிலே மருதங்கேணி போலீசாரால் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எமது பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த உறுப்பினர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள், வெறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரச்சாரத்தை குழப்புவதற்கு மருதங்கேணி போலீசார் பகீரத பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவை என்னத்தை எடுத்து காட்டுகிறது என்றால், தமது நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டு தாங்கள் விரும்புகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்காக பல்வேறு கோணங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளையும் மேற்கொள்ளாத போலீசார் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உடன்படாத ஒற்றை தரப்பான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இலக்கு வைத்து குறிவைக்கின்றார். தமிழ் மக்கள் இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு விடுதலை சார்ந்து தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரினோம். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு வசதியாக பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கல்வி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு வசதியாக பாடசாலைகளை மூடி தேர்தல்களை நடாத்துவதற்கு வசதியாக கல்வி அமைச்சின் ஒத்துழைப்பை கோரி ஆணைக்குழுவிடமிருந்து முறையான கடிதம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு பின்னர் வாக்கு எண்ணும் நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்தோடு வாக்குப்பதிவு மையங்களாக நியமிக்கப்பட்ட பாடசாலைகள் இம்மாதம் 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் தயார்படுத்தப்படும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்தோடு வாக்குப்பதிவு மையங்களாக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் இம்மாதம் 19 மற்றும் 20ஆம் நாள்களில் தயார்படுத்தப்படும் என்றும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவு தூபியில் புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்ட உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பலவந்தமாக கலற்றி எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சத்துருக்கொண்டானில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூபி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இன்று பதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு வந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அதனை பலவந்தமாக கலற்றி எடுத்ததை அடுத்து அங்கு பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் பெரும் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு மேலதிக ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் படையினரும் குவிக்கப்பட்ட நிலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டுள்ளது. சத்துருக்கொண்டானில் 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் நாள் கொக்குவில், பனிச்சையடி, பிள்ளையாரடி, சத்துருக்கொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 அகவைக்கு உட்பட்ட 42 சிறுவர்கள், 25 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். படையினராலும் ஊர்காவற் படையினராலும் ஒட்டுக்குழுவினராலும் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது. இந்த படுகொலையின் 34ஆம் ஆண்டு நினைவேந்தலை செய்வதற்காக படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையில் மேற்படி அராஜக செயலில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு ஸ்ரீலங்கா காவல்துறை ஜீப் வாகனத்தில் இழுத்து ஏற்றப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 7 பேரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு இறக்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெற்கின் தேர்தல் வெற்றி நாள் என்பது தமிழர்களுக்கு இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம் என்று அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களுக்கு இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம். அதுவே எமக்கான தேர்தல் வெற்றியாக அமையட்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவர் அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையில் சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்திற்கான சக்தியாக தம்மை அடையாளப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக்க அண்மையில் ஜாலில் நடத்திய ஜனாதிபதி தேர்தல் வாக்கு வேட்டை பிரசார கூட்டமொன்றில் மக்களின் அபிலாஷைகள் என தான் நினைத்ததை மட்டும் காட்டி பேசியதோடு மாற்றத்திற்கான தெற்கின் மக்களோடு இணைந்து வடகிழக்கு தமிழர்களும் தமக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக அச்சுறுத்தும் தொனியில் பேசியது அரசியல் அநாகரிகமாகும். தமிழர்களின் ஜனநாயக உரிமைக்கு எதிரானதும் இனாளிப்பின் முகம் கொண்டதுமான வார்த்தைகளாகும். இதனை வன்மையாக கண்டிப்பதோடு வடகிழக்கு தாயக மக்கள் பேரினவாத கருத்தியல் கொண்ட இனாளிப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு இவர்களின் வெற்றி தினத்தை தமிழ் தேசமெங்கும் இன்னொரு கரிநாளாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அனுரகுமார தனது உரையில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை மறைமுக அச்சுறுத்தும் பாணியில் கூறியதோடு மாற்றத்தை விரும்பும் தெற்கு மக்களோடு இணைய வேண்டும் என்று அழுத்தமாகவும் குறிப்பிட்டார். அவ்வாறு வாக்களிக்காவிட்டால் தமிழ் மக்கள் அனுபவிக்க நேரிடும் என்பதையும் நாசூக்காக வெளியிட்டார். இது அவர்களின் 1988 மற்றும் 1989 கால நாகரிகத்தையே காட்டி நிற்கிறது. வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தை துண்டாடி பேரினவாதத்தின் வரலாற்று பெருமையை தமதாக்கி கொண்டவர்கள் இவர்கள். அவர் அந்த பிரிப்பு நிலையில் நின்று நாட்டின் பிரச்சினையை வடக்கு கிழக்கு தெற்கு என ஒன்றாக கூடி பேசி தீர்ப்போம் என தனது உரையில் குறிப்பிட்டார். வடகிழக்கை இனி இணைய விடமாட்டோம் என்பதே அந்த நிலைப்பாட்டின் தொனியாகும். இதுவே அவர்கள் அரசியல் கலாச்சாரம். இத்தகைய கலாச்சாரத்தோடே தமிழர்களை ஒன்று சேர அழைப்பு கொடுக்கின்றார்கள். யாழின் கூட்டத்தில் மஹிந்த ரணில் மைத்திரி போன்றோரும் அவர்களின் சகாக்களும் புரிந்த பொருளாதார குற்றங்களுக்கும் நாட்டின் பொது சொத்தினை கொள்ளையடித்தமைக்கும் தண்டனை கொடுப்போம் என்று கூறியவர் தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு படையினர் புரிந்த யுத்த குற்றங்களை மறைத்து யுத்தத்திற்கு முகம் கொடுக்காத மக்கள் முன் நிற்பதைப் போல் நின்றார். இதே அனுரகுமார அண்மையில் இன்னும் ஒரு தேர்தல் பிரசாரத்தின் போது நாம் ஆட்சிக்கு வந்தால் யுத்த குற்றவாளிகள் என அடையாளப்படுத்துவோரை தண்டிக்க மாட்டோம் என கூறியது மஹிந்த, கோத்தா, மைத்திரி, ரணில் வரிசையில் நின்று இனப்படுகொலை யுத்த குற்றங்களுக்கும் தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி தன்னுடைய ஆட்சியில் இல்லை என்பதை வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார். ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல்களுக்கு காரணமானோரை கண்டுபிடித்து தண்டிப்போம் என்று தெற்கில் வாக்கு கேட்பவர்கள் வடக்கிலே 30 வருட காலமாக அப்பாவிகளை கொலை செய்தவர்களை, விஷக்குண்டுகளை மக்கள் மீது பொழிந்தவர்களை, பல்லாயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டமைக்கு காரணமானவர்களை வெளிப்படுத்த மாட்டோம் என தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையின் உண்மையை மறைத்து தன்னுடைய அரசியலுக்காக தெற்கில் ஒரு பகுதியினருக்கு எதிராக நடாத்தப்பட்ட தாக்குதலின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவோம் என கூறுவது அரசியல் வெட்கச் செயலாகும். அண்மையில் அனுரகுமார யாழில் நடத்திய கூட்டத்தில் மட்டுமல்ல, வெறும் பிரதான வேட்பாளர்கள் வடகிழக்கில் நடத்திய எந்த ஒரு வாக்கு வேட்டை கூட்டத்திலும் இராணுவம் ஆக்கிரமித்துள்ள தமிழர்களின் நிலங்கள் மற்றும் சிங்கள பௌத்த தொல்லியல் திணைக்களத்தின் சிங்கள பௌத்த மயமாக்கல், சிங்கள பௌத்த குடியேற்றங்கள், தனியார் காணிகளில் புத்தர் சிலைகளை வைத்தல், அடாவடித்தன விகாரைகளை கட்டுதல் போன்றவற்றிற்கு வருத்தமோ அல்லது தடுத்து நிறுத்துவதாகவோ கருத்து கூற மறுத்துள்ளமை அவையெல்லாம் தமது காலத்திலும் தொடரும் என்பதையே உணர்த்துகிறது. இதுவும் ஒரு வகையில் யுத்த பிரகடனமே. பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி கதிரையை தமதாக்க தமிழர்களை வெறும் கரைவேப்பிலையாகவும் ரம்பையாகவும் பாவித்துவிட்டு தூக்கி எறியவே முற்படுகின்றனர். சுயநல அரசியலுக்காக தம்மை இரையாக்கி கொண்ட தமிழ் தேசிய அரிதாரம் பூசிக்கொண்ட தமிழ் அரசியல் தரப்பினரும் தேர்தல் அரசியல் களத்தில் நின்று தமிழர்களை பலிகொடுக்கும் அரசியலை முன்னகர்த்துகின்றனர். சமாதான படையாக தமிழர் தாயகத்தில் காலடி வைத்த இந்திய இராணுவத்தையும் இந்தியாவின் முகத்தையும் இதன் மூலம் அவர்கள் யார் என்பதையும் உலகிற்கு வெளிக்காட்டிய தியாகி திலீபனின் உயிர் தியாக மாதம் இதுவாகும். அவரின் உண்ணாவிரத போராட்டம் எமது அரசியலுக்கும் தேசியம் காக்கும் செயற்பாடுகளுக்கும் உந்து சக்தியாக இருப்பதோடு எதிராளிகளின் முகத்திரையை கிழிக்க தேசமாக ஒன்று சேர்வோம். தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களின் இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம். அதுவே எமக்கான தேர்தல் வெற்றியாக அமையட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கனடா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கனடா வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கனடா இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. கண்மூடித்தனமான கைதுகளுக்கு வழிவகுக்கும் சுதந்திரத்தினை கட்டுப்படுத்தும் புதிய சட்டங்கள் குறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும் கனடா தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட சட்டம் சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ப காணப்பட வேண்டும் என கனடா வேண்டுகோள் விடுத்துள்ளது.
இதேவேளை இலங்கையில் போதியளவு பொறுப்பு கூறலின்மை குறித்து தொடர்ந்தும் கரிசனை கொண்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியமும் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நோர்டிக் நாடுகள் சார்பில் உரையாற்றிய பின்லாந்து பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காகவும் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படுதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்காகவும் இலங்கை உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரைகளை ஆதரிப்பதாகவும் பின்லாந்து தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் இத்தாவில் மற்றும் முகமாலை கிராம அலுவலர் பிரிவுகளில் கன்னிவெடி அகற்றப்பட்ட பகுதிகள் மக்களிடம் விரைவில் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் மற்றும் முகமாலை கிராம அலுவலர் பிரிவுகளில் 11,42,563 சதுர மீட்டர் பகுதியில் உள்ள கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளன. இதனை அடுத்து அப்பகுதிகள் விரைவில் குறித்த நிறுவனத்தால் கையளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ள பகுதிகளை பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், நிறுவன உத்தியோகத்தர்கள், இத்தாவில் முகமாலை கிராம அலுவலர்கள், முகமாலை பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், மீள்குடியேற்ற உத்தியோகத்தர் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவன அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆகியோர் பார்வையிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் ஹயஸ் ரக வாகனம் மோதியதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து வட்டுக்கோட்டை பிரிவில் உள்ள அராலி பாலத்திற்கு அண்மித்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது அராலி கிழக்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 29 அகவையுடைய லோகேந்திரம் கஜேந்திரன் என்ற இளைஞரே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து தெரிய வருகையில் ஓட்டுமடம் பக்கத்திலிருந்து வட்டுக்கோட்டை பக்கமாக வந்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட இளைஞன் மீது மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் படுகாயமடைந்தவரை உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து குறித்த விசாரணைகளை அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் 6 அகவையுடைய மாணவி ஒருவர் உலக சாதனை ஒன்றை நிலைநாட்டியுள்ளார். மட்டக்களப்பைச் சேர்ந்த 6 அகவையுடைய மாணவி ஒருவர் உலக சாதனை ஒன்றை நிலைநாட்டியுள்ளார். சுப்பிரமணியம் காவியஸ்ரீ என்ற குறித்த மாணவியே இந்த சாதனையை நிலைநாட்டியுள்ளார். இவர் 4, 5 மற்றும் 6 வரிகளை கொண்ட 200 கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளுக்கு 6 நிமிடங்கள் 90 வினாடிகளில் விடையளித்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இந்த சாதனை நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம், பீப்பிள்ஸ் ஹெல்பிங் பீப்பிள்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் போன்ற அமைப்புகள் இணைந்து நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உலக சாதனையை நிலைநாட்டிய மாணவி காவியஸ்ரீயின் தந்தை பொறியியலாளராகவும் தாயார் மருத்துவராகவும் கடமையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். மத்திய சிரியாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. மத்திய சிரியாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் லெபனான் மற்றும் சிரியாவில் இருந்து இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடாத்தி வருகிறது. இந்நிலையில் மத்திய சிரியாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் 13 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவான ஹிஸ்புல்லா அமைப்பு கடந்த 11 மாதங்களாக இஸ்ரேலிய படைகளுடன் மோதி வருகிறது. லெபனான் ஆயுத அமைப்பான ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை அனுப்புவதற்கு ஈரானுக்கு சிரியா ஒரு முக்கிய வழி என்பதால் சிரியாவில் ஈரானிய ஆதரவு குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொலிவியாவில் காட்டுத்தீ பரவி வருவதனால் அந்நாட்டில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பொலிவியாவில் காட்டுத்தீ பரவி வருவதால் அந்நாட்டில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காட்டுத்தீயினால் அழிக்கப்பட்ட காடுகளின் அளவு 3 மில்லியன் ஹெக்டேரை தாண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தலைநகர் லாபாஸ் உட்பட பல நகரங்களில் காற்றின் தரம் குறைந்துள்ளதாகவும் தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாட்டில் தேசிய அவசர காலநிலையை பிரகடனப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் லாபாஸ் நகருக்கு அருகாமையில் காட்டுத்தீ பேரழிவு பதிவாகியுள்ளதுடன் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு துறையினர் அதிக முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2010 ஆண்டுக்கு பின்னர் பொலிவியாவில் இந்த ஆண்டே அதிகளவு காட்டுத்தீ பரவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.